அனைவருக்கும் மீண்டும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் நாம அணி இலக்கணம் என்கிற பகுதியில் 7 அணிகள் பற்றிய செய்தியை பார்த்திருக்கிறோம். 35 வகை அணிகளில் 7 அணிகளை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு தொடர்ந்து 8வது அணி வேற்றுமை அணி என்பது குறித்து பார்க்க இருக்கோம். வேற்றுமை என்றாலே வேறுபடுத்துவது. நாம் இலக்கணத்தில் பார்க்கிற போது அங்க சொல்லிலக்கணத்துல வேற்றுமை பார்க்கிற போது பெயரின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. எடுத்து சொல்லல பார்ப்போம். பெயரின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. இங்க அணி இலக்கணத்துல வேற்றுமை அணி என்பது 2 பொருள்களுக்குள் உயர்வு தாழ்வு தோன்ற உரைக்கப்படுகிற அணி. உயர்வு தாழ்வு அங்கு பெயரினுடைய பொருளை வேறுபடுத்தும். ஆக பெயரே ஒரு வேற்றுமை தான். ஒவ்வொரு மனிதரையும் 2 பேரை வேறுபடுத்துதுன்னா அடிப்படையில அது பெயர் தான். அதனாலதான் பெயரை முதல் வேற்றுமையா இங்க வச்சிருக்காங்க. சரி, இங்க அணி இலக்கணத்து வேற்றுமை அணியை பற்றி பார்க்கலாம். இந்த வேற்றுமை அணியை விதிரேகம் என்று வீரசோழியம் குறிப்பிடுகிறது. விதிரேகம் என்று குறிப்பிடுவது வீரசோழியம் என்கிற ஒரு நூல். வட மொழி அறிஞர்கள் வடநூலார் இந்த வேற்றுமை அணிக்கு வியதிரேகம் என்று சொல்றாங்க. வியதிரேகம் இது வடநூலார் குறிப்பிடுகிற ஒரு பெயர். வேற்றுமை அணியின் வகைகள் தண்டியார் குறிப்பிடுவது 4. குணம், தொழில், சாதி, பொருள். குணம், தொழில், சாதி, பொருள் என்கிற வகையில் 4ஆக குறிப்பிடப்படுகிறது. கூற்றினும் குறிப்பினும் ஒப்புடை இருபொருள் வேற்றுமை படவரின் வேற்றுமை அதுவே. ஒரு கூற்றாகவோ அல்லது குறிப்பாகவோ 2 பொருள் வேற்றுமைப்பட வந்தா அது உயர்வு அல்லது தாழ்வு என்கிற நிலையில் அது வேற்றுமை என்கிற ஒரு அணி. 2 பொருளும் ஒத்த பொருளா இருந்தாலும் கூட அந்த 2ற்குள்ளாக ஏதேனும் ஒரு வேறுபாடு வெளிப்படுமாறு சொல்லுவது. சரி, வேற்றுமை அணி அந்த விளக்கம் என்கிற அளவில் போதுமானது. இதுல உயர்ச்சி வேற்றுமை என்று ஒன்று உண்டு. உயர்ச்சி வேற்றுமைன்னா ஒரு பொருளுக்கு சொல்லப்படுகிற ஓமையை விட அந்த பொருள் உயர்வுடையது என கூறி வேற்றுமைப்படுத்துவது. ஒரு பொருளுக்கு காட்டப்படும் ஓமையை விட அப்பொருள் உயர்வுடையது என கூறி வேற்றுமைப்படுத்துவது உயர்ச்சி வேற்றுமை.
முயற்சி வேற்றுமை அணி. சரி. இந்த ஓமையில் கூட உண்மை ஓமை என்றெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். பொருளுக்கு காட்டப்படுகிற ஓமையை விட பொருளே சிறந்தது என்று சொல்லி முடிக்கிறது. அடுத்தது விபாவனை அணி. இந்த பொருள் சாதி, இந்த பொருள் சாதி குணம் என்றெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அது பொருள் அடிப்படையில் வேறுபட்டால் பொருள் வேற்றுமை, சாதி அடிப்படையில் வேறுபட்டால் சாதி வேற்றுமை, தொழில் அடிப்படையில் வேறுபட்டால் தொழில் வேற்றுமை என்கிற வகைதான். அது எளிமையான பாகுபாடு தான். இதை தாண்டி இந்த விலக்கணி, விலக்குதல் நீக்குதல், பிறகு சிலேடை அணி 2 இருக்கு இல்லைங்களா? இந்த 2ஓட இந்த வேற்றுமை அணி சேர்ந்து வரும். விலக்கியல் வேற்றுமை, சிலேடை வேற்றுமை என்று 2ஓடு சேர்ந்து வரும். இது வெளிப்படையா அவர் விதியில சொல்லப்படல, ஆனா உரையாசிரியர்கள் இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. விலக்கியல் வேற்றுமை, சிலேடை வேற்றுமை. சரி, இதெல்லாம் உள்ளார்ந்த செய்தி தான், அந்த அளவுக்கு முக்கியம் என்கிற நிலையில ஒரு அடிப்படை செய்திகள் தான் இவை எல்லாமே. விபாவனை அணி அடுத்து 9வது அணி இது. விபாவனை அணி. விபாவனை என்றால் கவிஞன் ஒரு வினைக்கான காரணத்தை குறிப்பாக புலப்படும்படி இயல்பாக உரைக்கிறது. ஒரு செயலுக்கான காரணத்தை குறிப்பா சொல்றது விபாவனை அணி. உலகறி காரணம் ஒழித்து, உலகமறிந்த காரணத்தை ஒழித்து ஒன்று உரைப்புழி வேறொரு காரணம் இயல்பு குறிப்பின் வெளிப்பட உரைப்பது விபாவனை. உலகறி காரணம் ஒழித்து ஒன்று உரைப்புழி வேறொரு காரணம் இயல்பு குறிப்பின் வெளிப்பட உரைப்பது விபாவனை. விபாவனை என்றால் சிறப்பாக விசேடமாக எண்ணுதல் என்று பொருள். விபாவனை என்றால் விசேடமாக எண்ணுதல், சிறப்பாக எண்ணுதல். குறிப்பாக வெளிப்படும்படி சொல்றது. குறிப்புன்னா சிந்தித்தால் நமக்கு புரியும், சிந்தனையில் வெளிப்படுவது, இதுதான் விபாவனை. இந்த விசேடம் என்பதை தான் மேன்மை சிறப்பு என்றெல்லாம் சொல்றோம். ஆக மேன்மையாக எண்ணுதல், விசேடமாக எண்ணுதல், அப்படி எண்ணுவது விபாவனை அணி. இந்த விபாவனை அணியின் வேறு பெயர்கள் பிரிது ஆராய்ச்சி அணி. பிரிது ஆராய்ச்சி அணி, வெளிப்பாட்டு நிலை அணி, வெளிப்பாட்டு நிலை அணி. விதியை கூட எழுதிக்கலாம், முக்கியமானது கேட்கப்பட்டதுதான்.
உலகரி காரணம் ஒழித்து ஒன்று உரைப்புழி வேறொரு காரணம் இயல்பு குறிப்பின் வெளிப்பட உரைப்பது. விபாவனை அணி. உலகமறிந்த காரணத்தை ஒன்றை உலகறி காரணம் ஒழித்து ஒன்று சொல்லுகிற போது அது வேறொரு காரணத்தை இயல்பாகவோ குறிப்பாகவோ வெளிப்படையாக, இயல்பு குறிப்பு வெளிப்படையாக இல்லை, வெளிப்பட உரைப்பது விபாவனை அணி. விபாவனை அணி அயற்காரண விபாவனை, இயல்பு விபாவனை என்று சொல்லுவாங்க. இயல்பு காரணம் அயற்காரணம். சரி, முதல்ல இயல்பை பார்த்துட்டு கூட அயற்காரணத்தை அடுத்து நம்ம பார்ப்போம். ஒன்றற்கு இயல்பாய் அமைந்து கிடைக்கும் தன்மையினை சிறப்பித்து கூறுவது இயல்பு விபாவனை. இதுவே ஒன்றிற்கு, அதாவது நிகழ்ச்சியானது உரிய காரணத்துல இல்லாம வேறொன்றால் நிகழ்ந்தது என்று சொன்னா அது அயற்காரண விபாவனை அணி. நிகழ்ச்சியானது உரிய காரணத்தால் அல்லாமல் வேறொன்றால் நிகழ்வதை ஆராய்ந்து அறிவது அயற்காரண விபாவனை. விபாவனைனா அணி, இதோடு சேர்த்து முடிச்சு. ஆக இயல்பு குறிப்பு என்று இரண்டு நிலை பார்த்தோம். இயல்பா வந்தா இயல்பு விபாவனை, குறிப்பாக ஆராய்ந்து அறியக்கூடிய அளவில் வருகிற போது அது அயற்காரண விபாவனை, அதைத்தான் குறிப்பு விபாவனை என்கிற வகையில் பார்க்கிறோம். இதுல ஒரு கூடுதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, ஒன்று ஒன்றற்கு உரிய வினையை மறுப்பதால் பொருளை புலப்படுத்தி கூறுவது வினை எதிர் மறுத்து பொருள் புலப்படுத்தல். வினை எதிர் மறுத்து பொருள் புலப்படுத்தல். முதல் விஷயம், விபாவனை என்றால் என்ன? விபாவனை என்றால்
மேன்மையாக எண்ணுவது, விசேடமாக எண்ணுவது என்று பொருள். இது உலகமறிந்த ஒரு காரணத்தை விட்டுவிட்டு வேறொரு காரணத்தை இயல்பாக வெளிப்படும்படியோ அல்லது குறிப்பில் வெளிப்படும்படியோ சொல்லுவது. உலகு அறி காரணம் ஒழித்து ஒன்று உரைப்புழி, வேறொரு காரணம் இயல்பு குறிப்பில் வெளிப்பட உரைப்பது விபாவனை. சரி, இயல்பாக வெளிப்பட்டால் இயல்பு காரணை விபாவனை, குறிப்பாக வெளிப்பட்டால் அயற்காரண விபாவனை. இந்த இரண்டு நிலைகள் தான். மற்ற கூடுதலாக ஒன்றிற்குரிய செயலை மறுப்பதனால் பொருளை புலப்படுத்தி கூறுவது. அந்த செயலை, வினையை மறுப்பது வினையெதிர் மறுத்து பொருளை சொல்றதுனால பொருள் புலப்படுத்தல் என்று ஒரு பெயர் உண்டு. அது வினை எதிர் மறுத்து பொருள் புலப்படுத்தல், இதுதான் விபாவனை. விபாவனையிலிருந்து நமக்கு தேர்வு நோக்கில் அதனுடைய இலக்கண வரையறை தான் கேட்கப்படும். அதுலயும் அந்த விதி நூற்பா அந்த அடிகளை கொடுத்துட்டு அப்படியே கேட்க வாய்ப்பு அதிகம். அதனாலதான் நம்ம சொல்லியிருக்கோம், உலகறி காரணம் ஒழித்து ஒன்று உரைப்புழி, வேறொரு காரணம் இயல்பு குறிப்பின் வெளிப்பட உரைப்பது விபாவனை. இது ஒரு செய்தி. இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய அணி ஒட்டு அணி. 35 வகை அணிகளுள் ஒட்டணி என்பது 10வது அணியாக இருக்கிறது. ஒட்டணி ஒட்டுதல், எதை ஒட்டுவோம்? எது பிரிஞ்சிருக்கோ அதை தான் ஒட்டுவோம். ஒரு கவிஞன் தான் சொல்ல நினைச்சத நேரடியாக சொல்லாமல் விட்டுவிட்டு அதை ஒப்புமையுடைய ஒரு பொருளோடு கூறுவதுதான் ஒட்டணி. இப்ப என்ன விஷயம்னா, இந்த மாதிரி வரையறை வரும்போது அதை ஊமை அணியோட கொண்டு போய் சேர்த்துருவோம் சில நேரத்துல. ஏன்னா ஒப்புமையுடைய பொருளோடு கூறுவது என்று வரும்போது ஊமையில கொண்டு போய் சேர்த்துருவோம். ஆனா இதை ஊமையில் கொண்டு போய் சேர்க்க கூடாது. ஊமை அணிக்கு நாம வேறொரு விளக்கத்தை நாம் பார்த்திருக்கோம். என்ன? ஒருவர் தான் சொல்ல கருதிய பொருளை அதை ஒத்த மற்றொரு பொருளோடு தொடர்பு படுத்தி சொல்லுவது, இயல்பு படுத்தி சொல்லுவது, அதான் ஓமை அணி, ஒத்த பொருளோடு. ஆனா இங்க கவிஞன் தான் கூற கருதிய ஒன்றை நேரடியாக சொல்லாமல் விட்டுவிட்டு அதற்கு பிறகு அதனை ஒப்புமையுடைய பொருளோடு கூறுவது, விட்டுட்டு சொல்றது. விடாமலே இருந்தா அது ஒட்டிக்கிட்டே இருக்கும், சேர்ந்தே இருக்கும். அது விட்ட பிறகுதான் மீண்டும் சேர்த்தல் என்கிற நிலை. அந்த சேர்த்தல் என்பதுதான் ஒட்டுதல். அங்க ஓமையணியில விடுதல் விளக்குதல் என்கிற நிலையே கிடையாதுங்க. அது தனி, இது தனிதான். ஆனா அதோடு ஒத்ததை தொடர்பு படுத்தி சொல்ற, அவ்வளவுதான். தொடர்பு படுத்தி அது போன்றது இதுன்னு சொல்றமே ஒழிய மற்றபடி இல்லை, வேற எதுவும் கிடையாது. இங்க ஒட்டணியை நாம பார்த்திருக்கோம். சரி, நேரடியா சொல்லாம அதை ஒத்த மற்றொன்றோடு சொல்லுவது, அது ஒட்டணி. இதுக்கு என்ன விளக்கத்தை கொடுக்கிறாங்கன்னா, கருதிய பொருளோடு ஒத்தது புலப்படுத்தற்கு ஒன்று உரைப்பின் அஃது ஒட்டணி. விளக்கத்தை எழுதிப்போம், முக்கியமானது. கருதிய பொருள்
பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறேன், யாப்பு நிலைப்படி கொடுக்கல. கருதிய பொருள் ஒத்தது புலப்படுத்தற்கு ஒத்த ஒன்று உரைப்பின் அது ஒட்டணி. நான் யாப்பு பிரிச்சு கொடுத்துருக்கோங்க. கருதிய பொருள் ஒத்தது புலப்படுத்தற்கு ஒத்த ஒன்று உரைப்பின் அஃது ஒட்டணி. 2001 டிஆர்பி கேட்கப்பட்டது. என்னன்னா இதற்கு வேறு பெயர்கள் என்பதுதான் முக்கியமானது. இதை ஓமை போலி என்று சொல்லுவார்கள். ஓமை போலி. அதே நேரத்தில் பிரிது மொழிதல், மற்றொன்றை சேர்த்து சொல்றோம் இல்லைங்களா? அதனால பிரிது, பிரிது இல்ல, பிரிது மொழிதல். ஓமை போலி, பிரிது மொழிதல், நுவலா நுவர்ச்சி. நுவலா நுவர்ச்சி, உள்ளுரை என்றும் இதை குறிப்பிடுவோம். ஒட்டணிக்கு இத்தனை பெயர்கள். சரி, இது முக்கியமான செய்தி, குறிச்சு வச்சுக்கோங்க. ஓம போலி. உவமை போலியா உமை போலியா? சாரி எழுத்துப்பிழை, எழுத்துப்பிழை. ஓகே ஓகே, சரியாயிடுச்சு பாருங்க. ஓமை போலி அது ரன்னிங் டைப்பிங் அப்படிங்கிறதுனால சில நேரத்தில் இதுவாகிடுது. நான் மீண்டும் அந்த சொல்லை பார்க்கும்போது தான் அது எப்படி இருக்குன்னு இருக்கிறோம். இது போல தவறாகிறது நல்ல விஷயம். காரணம் நீங்க கண்டுபிடிப்பீங்க, உங்களுக்கு மறக்காது. சரி, இந்த விதிநிலை அதை மற்ற உரைநடையில கேள்வியா கேட்டா, கருதிய பொருள் தொகுத்து அது புலப்படுத்துதற்கு ஒத்தது ஒன்று உரைப்பது அது ஒட்டணி. ஒட்டணி. சரி, இந்த ஒட்டணியினுடைய வகைகள் 4. ஒட்டணியின் வகைகள் 4. இந்த வகைகள்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, இருந்தாலும் இந்த அளவுல இருக்கு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடையும் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது, முக்கியம் இல்லாததெல்லாம் யாரும் சொல்லல. ஆனா தேர்வு நோக்குல இந்த அளவுக்கு உள்ள இருந்து கேள்வி கேட்பது அரிது என்கிற பொருளில் தான் நாம் இங்க பார்க்கிறோம். அடையும் பொருளும் அயல்பட மொழிதல். அடை பொதுவாக்கி பொருள் வேறுபட மொழிதல். அடை பொதுவாக்கி பொருள் வேறுபட மொழிதல். அடை விரவி பொருள் வேறுபட மொழிதல். அடை விபரீதப்படுத்தி பொருள் வேறுபட மொழிதல் என்று 4 வகைப்படும் இந்த ஒட்டணி. அடையும் பொருளும் அயல்பட வேறுபட சொல்லுவது ஒன்று. அடையை பொதுவாக்கிட்டு பொருளை மட்டும் வேறுபட சொல்றது
அடையை விரவி பொருள் வேறுபட சொல்றது, அடையை விபரீதப்படுத்தி பொருள் வேறுபட சொல்லுவது. இந்த வகையில் ஒட்டணி 4 வகைப்படும். சரி, ஒட்டணிக்கு அடுத்தபடியா அதிசய அணி. முப்பத்தி 5 அணிகள்ல 11வது அணியாக இருக்கக்கூடியது அதிசய அணி. அதிசயம் கவிஞன் தான் கூற கருதிய ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை உயர்த்தி சொல்லுவதுதான் அதிசயம். மனசுல மகிழ்ச்சியோடு அதை மிகுத்து சொல்லுவது. பெரியவங்கெல்லாம் வியந்து பார்க்குமாறு சொல்லுவது. வியந்து சொல்லும் போது உலக நடைக்கு மாறுபடாம சொல்லணும். அப்பதான் பெரியவங்க எல்லாம் அதை கேட்பாங்க. அதை விட்டுட்டு உலகத்திற்கே ஒத்தாத வகையில, ஒத்து வராத வகையில பேசினா அதை யாரும் கேட்க மாட்டாங்க. மனப்படும் ஒரு பொருள் வனப்பு உவந்து உரைப்புழி உலகு வரம்பு இரவா நிலைமைத்து ஆகி ஆன்றோர் வியப்ப தோன்றுவது அதிசயம். உலக வரம்புல மாறுபடாத வகையில் உயர்ந்தோர்கள் எல்லாம் வியப்பு அடையுமாறு சொல்லுவதுதான் அதிசயம். சரி, இந்த அதிசய அணி இதற்குரிய வேறு பெயர்கள். அதிசயம் என்பால் அதிக மேம்பாடுன்னு அர்த்தம். வரையறை வேறு வகையில் நாம் எழுதிக்கலாம். மனப்படும், மனதில் படும் ஒரு பொருள் வனப்பு உவந்து, வனப்புன்னா அழகு, வளமை, வளமை உவந்து உரைப்புழி உலகு வரம்பு, வரம்புனா எல்லை, இரவா, இரவான்னா மாறாத, நிலைமைத்து ஆகி ஆன்றோர் வியப்ப தோன்றுவது அதிசய அணி. வேறு பெயர்கள் வியப்பு அணி, உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி என்று சொல்லப்படும். வகைகள் அதிசய அணி மொத்தம் 6 வகைப்படும். 6 வகைப்படும். பொருள், குணம், தொழில், துணிவு, திரிபு, ஐயம் ஒன்று இருக்கு. வரிசையை நம்ம பார்த்துருவோம். பொருள் அதிசயம், குண அதிசயம், தொழில் அதிசயம், ஐய அதிசயம், துணிவு அதிசயம், திரிபு அதிசயம் என்று இந்த அதிசய அணி 6 வகைப்படும். அதிசய அணி 6 வகைப்படும். சரி,
பொருள், குணம், தொழில், ஐயம், துணிவு, திரிபு. இப்ப அதிசயம் என்றால் என்ன என்று பார்த்துட்டோம். நம்ம மனசுல படுற ஒன்றை உலக நிலைக்கு மாறாமல் பெரியவர்கள் எல்லாம் வியக்கிற அளவில் மிகுத்து சொல்லுவது அதிசயம். மிகுத்து சொல்வது அதிசயம். இதுல பொருள் அதிசயம், ஒரு பொருளை பற்றி அதிசயமாக சொன்னால் பொருள் அதிசயம், குணத்தை பற்றி அதிசயமாக சொன்னால் குண அதிசயம். அதே போன்றுதான் தொழிலை பற்றி, ஒரு சந்தேகத்திற்குரிய ஒன்றை பற்றி அதிசயமாக சொல்வது ஐய அதிசயம். ஒரு துணிவான ஒரு விஷயம் இல்லைங்க இதுதாங்க முடிவு என்று துணிந்த ஒன்றை பற்றி சொல்வது துணிவு அதிசயம். பிறகு மாறக்கூடிய ஒன்றை பற்றி சொல்வது திரிபு அதிசயம். இந்த திரிபு அதிசயத்தை மயக்க அணி என்று சொல்லுவாங்க. மயக்க அணி. அதிசயம் அதற்குரிய விளக்கத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக தற்குறிப்பு ஏற்ற அணி. தற்குறிப்பு ஏற்ற அணி. தற்குறிப்பு ஏற்ற அணி 35 வகை அணிகளில் 12வது அணி. சரி, வேற்றுமை அணியின் வகைகள் எத்தனை? நான்கு. குணம், தொழில், சாதி, பொருள். சரி, ஒரு கவிஞன் ஒரு செயலுக்கான காரணத்தை குறிப்பாக புலப்படும்படி இயல்பாக உரைப்பது என்ன அணி? விபாவனை அணி. விபாவனை அணி. விபாவனை அணியின் வேறு பெயர்கள்? பிரிதாராய்ச்சி அணி, வெளிப்பாட்டு நிலை அணி. வெளிப்பாட்டு நிலை, பிரிது ஆராய்ச்சி. குறிப்பாக வெளிப்படுத்துவது அயற்காரணம், இயல்பாக வெளிப்படுத்துவது இயல்பு காரணம் என்று பார்த்திருக்கோம். ஓமப்போலி என்று அழைக்கப்படும் அணி? ஒட்டணி. உள்ளுரை என்று அழைக்கப்படும் அணி? ஒட்டணி. நூலா நுவர்ச்சி? ஒட்டணி. வியதிரேகம். வியதிரேகம் என்று அழைக்கப்படும் அணி? வேற்றுமை அணி. வேற்றுமை அணி. பிரிது மொழிதல்? ஒட்டணி. வெளிப்பாட்டு நிலை அணி? வெளிப்பாட்டு விபாவனை. 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 உயர்வு நவிர்ச்சி அணி? உயர்வு அதிசய அணி. அதிசய அணி. அதிசய அணி. சரி, ஒட்டணையின் வகைகள் எத்தனை? 4. 4. இப்ப நாம தற்குறிப்பு ஏற்ற அணிக்கு வருவோம். தற்குறிப்பு ஏற்றம் என்றாலே எல்லோருக்கும் உதாரணம் முதலில் நினைவுக்கு வருவது சிலப்பதிகாரமாகத்தான் இருக்கும். சரி,
இயல்பாக நிகழும் நிகழ்ச்சி ஒன்றின் மேல் கவிஞன் தான் கூற நினைத்த ஒன்றை ஏற்றி கூறுவது தற்குறிப்பு ஏற்ற அணி. இந்த தற்குறிப்பு ஏற்ற அணிக்கு வேறு பெயர் ஒன்று இருக்கு. வேறு பெயர் நோக்கு அணி. தன்னுடைய நோக்கத்தை ஏற்றி கூறுவதனால நோக்கணி என்று சொல்லுவாங்க. நோக்கணி. இதுல வடமொழி நூலார் இந்த அணிக்கு உற்பேட்சை அலங்காரம் என்று வடநூலார் சொல்வார்கள். உற்பேட்சை அலங்காரம். தற்குறிப்பு ஏற்ற அணி இரண்டு வகைகளில் வரும். எப்படின்னா, நிலையான ஒரு பொருள், இடம்பெயராத ஒரு பொருள், அதற்கு மேல தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்வது. இயங்குகின்ற ஒரு பொருள், அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இயங்குகின்ற ஒரு பொருள், அதனுடைய நிகழ்ச்சி மீது தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்வது என்று இரண்டு நிலைகளில் இந்த தற்குறிப்பு ஏற்றணி வரும். பெயர்பொருள் அல்பொருள் என இரு பொருளினும் இயல்பின் விளைத்திறன் அன்றி அயல் ஒன்று தான் குறித்து ஏற்றுதல் தற்குறிப்பு ஏற்றம். பெயர் பொருள்னா பயிற்சி ஆகிற பொருள், அதுதான் இயங்கு பொருள். அல் பொருள்னா பயிற்சி ஆகாத நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த இரு வகையான பொருளுக்குள்ளாகவும் இயல்பான அதனுடைய நிகழ்ச்சி விளைவு மட்டுமல்லாம தான் குறித்த மற்றொன்றை அதன் மேல் ஏற்றி சொல்லுவது தற்குறிப்பு ஏற்றம். தற்குறிப்பு ஏற்ற அணியின் வகைகள் இரண்டு. ஒன்று பெயர் பொருள் தற்குறிப்பு ஏற்றம். பெயர்னா நேம் என்கிற நிலையில வேண்டாம், பயிற்சி ஆகிற இயங்குகிற. விளக்கத்தை எழுதிக்கலாம். இயங்குகின்ற பொருளின் இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சி மீது தன் கருத்தை ஏற்றி கூறுவது. இரண்டாவது பெயரா பொருள் தற்குறிப்பேற்றம். பெயரா பொருள் இயங்காத பொருளில் இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சி மீது தன் கருத்தை ஏற்றி கூறுவது. இது பெயரா பொருள் தற்குறிப்பு ஏற்றம். இயல்பாக நடக்கிற நிகழ்ச்சியில கவிஞன் தன்னுடைய கருத்தை ஏற்றி கூறினால் அது தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பு ஏற்ற அணி. அந்த நிகழ்ச்சி இயல்பாக நடப்பது என்பது இடம்பெயருகிற பொருளின் நிகழ்வாக இருக்கலாம், இடம்பெயராத பொருளின் நிகழ்வாக இருக்கலாம். ஆக தன்னுடைய நோக்கத்தை ஏற்றி சொல்லுவதனாலே இது நோக்கு அணி என்றும் தற்குறிப்பு ஏற்ற அணி வழங்கப்பெறுகிறது. அடுத்த அணி ஏது அணி. ஏது ஏது என்றால் காரணம். ஏது என்றால் காரணம். சரி, 13வது அணி ஏது அணி. சரி, 13வது அணி ஏது அணி.
இப்ப காரணத்தோடு காரியத்தையும் சேர்த்து சொல்லுகிற அணிதான் ஏது அணி. இந்த ஏது அணி இரண்டு வகைப்படும். இரண்டு வகைப்படும் ஏது அணி. ஒன்று காரக ஏது, இரண்டு ஞாபக ஏது. காரக ஏது, ஞாபக ஏது என்று இரண்டு வகைப்படும். காரகம்னா தொழிலோடு தொடர்பு படுத்தி சொல்றது. இந்த காரக ஏதுவையே 6 நிலைகள்ல சொல்றாரு. அதெல்லாம் விரிந்த அளவில் வேண்டாம். செய்தி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். தண்டியார் குறிப்பிடும் காரக ஏதுவின் வகைகள் 6. சரி, நம்ம அடுத்த அணிக்கு போகலாம். பதினான்காவது அணி. 14வது அணி நுட்ப அணி. நுட்ப அணி திரிபு வேறு கிளவாது குறிப்பினும் தொழிலினும் அரிதுணர் வினைத்திறம் நுட்ப அணி. விதி நூற்பாவை இந்த சொல்லால்தான் சொல்லப்பட்டிருக்கு. திரிபு வேறு கிளவாது குறிப்பினும் தொழிலினும் அரிதுணர் வினைத்திறம் நுட்ப அணி. இந்த நுட்ப அணியின் வேறு பெயர்கள் நுணுக்கம், பரிகரணம். நுணுக்கம், பரிகரணம். சரி, விதி இதை மட்டும் மனசுல பதிய வச்சுக்கிட்டா போதும். திரிபு வேறு கிளவாது குறிப்பினும் தொழிலினும் அரிதுணர் வினைத்திறம். அரிது என்றாலே நுட்பம், அரிதாக உணர்வதற்கு அரிதுனாலே நுட்பமான விஷயம். இது குறிப்பு நுட்பம், தொழில் நுட்பம் என்று உள்ளாக 2 நிலைகள்ல சொல்லுவாங்க. குறிப்பு நுட்பம், தொழில் நுட்பம். அதைத்தான் குறிப்பினும் தொழிலினும் என்று சொல்லிட்டாங்க. குறிப்பால் வந்தால் குறிப்பு நுட்பம், தொழிலால் வந்தால் தொழில் நுட்பம். பதினைந்தாவது அணி இலேச அணி.
இலேச அணி. ஒருவர் தன் மேம்பாட்டு உணர்விற்குரிய உண்மை காரணத்தை மறைத்து வேறொன்றாக சொல்றது. இலேச அணி. உண்மை காரணத்தை மறைத்து சொல்றது. இந்த செயலால, இந்த காரணத்தினாலதான் இந்த செயல் நடந்தது என்று சொல்லாம இது வேறொன்றால் தான் நடந்தது. ஆக உண்மையான காரணத்தை மறைச்சிரும். இந்த காரணத்தினாலதான் இது நடந்துச்சுன்னு தெரியும். ஆனா அதை சொல்லாம இல்ல இல்ல இது வேறொன்றால் தான் நடந்தது என்று சொல்லுவது இலேச அணி. பெரிதின் மறைத்து உரையாடல் இலேசமாகும். இலேசமாகும். இலேசம்னா கனமின்மை. கனமின்மை. தேர்வு சரியா எழுதல, சரியா படிக்கல, தேர்வு முடிவுல மதிப்பெண் குறைஞ்சு போச்சு. ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் குழந்தைகிட்ட? பரவாயில்ல, விடுமா விடுமா, நீ இதை பத்தி கவலைப்படாத. உனக்கு சூழல் நல்லா இருந்துச்சுன்னா நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தா நீ நல்லா மார்க் எடுத்திருப்ப. இதுக்கு நீ ஒன்றும் காரணம் இல்லை என்று இது போல உண்மை காரணத்தை மறைத்து வேறொன்றை கூறுவது இலேச அணி. அவங்களுடைய கனத்தை, மனசோட கனத்தை குறைக்கிறது. நீ ஒழுங்கா படிச்சிருந்தா நல்ல மார்க் எடுத்திருப்ப அப்படின்னு சொன்னா அவங்க மனசுல இன்னும் கனம் அதிகமாகும், வருத்தம் அதிகமாகும். இது ரெண்டு வகையில சொல்லலாங்க. ஒன்று, அவங்கள புகழ்வது போல பழிச்சும் சொல்லலாம், இல்ல பழிப்பது போல புகழ்ந்து சொல்லலாம். நாம சொல்ற விதத்துலதான் இருக்கு. இலேச அணியின் வகைகள் இரண்டு. ஒன்று, ஒன்றை புகழ்வது போல படித்துரைத்தல். ஒன்றை புகழ்வது போல பழித்துரைத்தல். இரண்டு, ஒன்றை பழிப்பது போல புகழ்ந்துரைத்தல். புகழ்ந்துரைத்தல். அடுத்த அணி நிறநிறை அணி. நிரல் நிறை, நிறநிறை என்று பார்க்கிறோம். 16வது அணி. அடைவணி என்று சொல்லுவோம். அடைவணி வடமொழியில யதாசங்கி அலங்காரம். வடமொழி பெயர் யதாசங்கி அலங்காரம். நிரல் நிறை அணிக்கு பெயர். இந்த நிரல் என்றால் இந்த சொல்லோட பொருள் வரிசை. நமக்கு தெரியும், இந்த திருக்குறள் பலமுறை நாம சொல்லியிருக்கோம். அன்பும் அரணும் உடைத்தாழின்
இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நிரல் நிறுத்தி ஏற்றுதல் நிரல் நிறை அணியே. சொல்லையும் பொருளையும் நிரலே நிறுத்தி நேரே பொருள் கொள்வது. சொல்லையும் பொருளையும் வரிசைப்படுத்தி பொருள் கூறுவது, பொருள் ஏற்றுக்கொள்வது. ரெண்டு நிலைகள்ல சொல்லுவாங்க. சில நேரத்துல வரிசைப்படுத்தி நேராகவும் பொருள் எடுத்துக்கலாம், இல்ல சில சொற்களை மாற்றியும் பொருள் எடுத்துக்கலாம். ஆக நிரல் நிறுத்தி நேரே பொருள் கொள்வது, நிரல் நிறுத்தி மொழி மாற்றி பொருள் கொள்வது என்று இரண்டு நிலைகளில் இதை எடுத்துக்கலாம். என்ன சொல்லையும் பொருளையும் என்று பார்க்கும்போது இருக்கிற சொல்படியே பொருள் எடுத்துக்கிட்டா அது நிரல் நிறுத்தி நேரே பொருள் கொள்வது. இல்ல பொருளை அடிப்படையா வச்சு சொல் மாறி இருந்தாலும் பொருளை எடுத்துக்கிறது மொழி மாற்றி பொருள், நிரலை நிறுத்தி மொழி மாற்றி பொருள் கொள்வது. இதுவும் டிஆர்பில கேட்கப்பட்டதுதான். அடுத்த அணி ஆர்வ மொழி அணி. ஆர்வ மொழி அணி 17வது அணி. மனசுல நிகழ்கிற அந்த ஆர்வத்தின் காரணமா நிகழ்ச்சிகளை மிகுதிப்படுத்தி சொல்லுவது ஆர்வ மொழி அணி. சான்றோர்கள் வியப்ப உலக வரம்பு இகவாது ஒன்றை மிகுத்து சொல்லுவது என்ன அணி? சான்றோர்களும் ஏற்றுக்கொள்ளும்படியா, வியந்து ஏற்றுக்கொள்ளும்படியா, உலக வரம்பிற்கு மாறாத வகையில் ஒன்றை வேத்து சொல்லுவது. வியப்பணியா இல்ல அதிசய அணி? அதிசய அணி. தான் கூற கருதிய ஒரு பொருளின் உண்மைத்தன்மை உயர்த்தி சொல்றது. மனப்படும் ஒரு பொருள் வனப்பு ஓந்து உரைப்புழி உலக வரம்பு இரவா நிலைமைத்து ஆகி ஆன்றோர் வியப்ப தோன்றுவது அதிசய அணி. ஆனா வேறு பெயர் அதை சொல்லிட்டேன். ஓ சரி சரி பரவாயில்ல, வேறு பெயர். ஆமா சரி. இங்க ஆர்வ மொழி அப்படிங்கிறது நம்ம மனசுல ஆர்வத்தின் காரணமா நிகழ்ச்சியை மிகுதிப்படுத்துறோம். ஆர்வம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா மிகுதிப்படுத்த மாட்டோம். ஆர்வம் இருக்கிற வரைக்கும் தான். ஆர்வம் ஆர்வ மொழி மிகுப்பது ஆர்வ மொழியே. ஒரே அடியில முடிச்சிட்டார் விளக்கத்தில். அதனால இது அந்த அடி கொடுத்தா கூட அதுலயே அதற்கு பெயர் இருப்பதனால நமக்கு சிரமம் கிடையாது பதில் சொல்றதுல. ஆர்வ மொழி மிகுப்பது ஆர்வ மொழியே. இதனுடைய வேறு பெயர் மகிழ்ச்சி அணி. மகிழ்ச்சி அணி. மகிழ்ச்சி அணி. வடமொழியில பிரேயோ அலங்காரம். பிரேயோ அலங்காரம். வடமொழி பேர் பிரேயோ அலங்காரம். அடுத்த அணி, இதுவும் முக்கியமான அணி, சுவை அணி. சுவை அணி 18வது அணி. சுவை 8 வகை மெய்ப்பாடுகளை விளக்குகிற அணி சுவை அணி. என் வகை மெய்ப்பாட்டின் இயல்வது சுவையே.
என் வகை மெய்ப்பாட்டின் இயல்வது சுவையே. 8 வகை மெய்ப்பாட்டின் கண்ணே நடப்பதுதான் சுவை என்கிற ஒரு அணி. ஆக தேர்வில் ஏற்கனவே கேட்கப்பட்டது, 8 வகை மெய்ப்பாடுகளை விளக்கும் அணி எது? சுவை அணி. வடமொழியில ரசவத் என்று சொல்லுவாங்க சுவை. வடமொழியில் ரசவத் என்று சுட்டப்பெறுவது, ரசவத் என்று சுட்டப்பெறுவது சுவை. மெய்ப்பாட்டை வடமொழியில எப்படி சொல்லுவாங்க? வடநூலார் மெய்ப்பாட்டினை பாவம் என்ப. பாவம், நம்ம பாவம்னு படிக்க கூடாது, பாவம். சரி, 9வது சுவை. 8 சுவை தெரியும், 9வது சுவைன்னு ஒண்ணு இருக்குங்க. நகையே அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்கிற 8ஓடு ஐயா சொல்லுங்க ஐயா. சமநிலைங்க ஐயா. சமநிலை, ஆமாம். இந்த சமநிலை என்பதுதான் 9வது சுவை. இதை நடுவு நிலைமை என்று சொல்லுவாங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. நடுவு நிலைமை 9வது சுவை. 8 சுவைகளையும் எழுதிக்கலாம். தொல்காப்பியத்துல நகையே அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று வரும். இங்க தண்டி அலங்காரத்துல சொல்லுகிற வரிசை, இந்த வரிசைப்படியே நாம எழுதிக்கலாம். வீரம், அச்சம், வீரம், அச்சம், இழிவு, வியப்பு, காமம், அவலம், உருத்திரம், நகை. நகை வீரம், அச்சம், இழிவு, வியப்பு, காமம், அவலம், உருத்திரம், நகை. சரி, நகை என்று 8 வகை சுவைகள். இந்த வரிசையில தான் தண்டி அலங்காரத்துல சொல்லப்படுது. என் வகை மெய்ப்பாட்டின் இயல்வது சுவையே என்று சொல்லிட்டு அடுத்ததுல சொல்றாரு, வீரம், அச்சம், இழிவு, இழிபொடு, வியப்பே, காமம், அவலம், உருத்திரம், நகையே. சரி, ஒன்பதாவதையும் நாம சேர்த்து எழுதி வச்சுக்கலாம். சமநிலை அல்லது நடுவு நிலைமை. சமநிலை, நடுவு நிலைமை. ஒன்பதாவது சுவை. தொல்காப்பியர் சொல்ற மெய்ப்பாட்டையும் தண்டியார் சொல்ற செய்தியையும் சற்று ஒப்பிட்டு பார்த்தா, சுவை 8 வகைப்படும் அப்படிங்கிறது நம்ம தமிழர்.
கொள்கை. ஆனால் 9 வகைப்படும் அப்படிங்கிறது வடமொழியாளர் அவர்களுடைய நிலையாக இருக்கு. இதுல அந்த வீரம் என்பதுதான் தொல்காப்பியத்துல தருகன் என்று சொல்லப்படுது. தருகன். இந்த இழிவு அப்படிங்கிறது அவர் இழிவரல். இந்த இழிவை இழிவரல் என்று சொல்றாரு. இந்த வியப்பு, 4வது வியப்பு தான் அவர் மறுக்கை என்று சொல்லுகிறார். காமம், இதை அவர் உவகை என்று சொல்றார். காமத்தை உவகை. அடுத்து 6வது அவலம், இதை அழுகை என்கிறார். அழுகை. உருத்திரம், இது வெகுளி. உத்திரம் அந்த கோபம், வெகுளி. ருத்ர தாண்டவம்னு சொல்றோம், கோப தாண்டவம். சரி. இழிவு இல்ல இழிப்பு என்று கூட சொல்லுவாங்க. அந்த இழிப்பு தான் இழிவரல். அடுத்த அணி, தன் மேம்பாட்டு உரை அணி. வகைகள்லாம் எதுவும் கிடையாதுங்க, இது நேரடியாக அந்த விளக்கங்கள் தான். 19வது அணி, தன்னைத்தானே புகழ்வது தன் மேம்பாட்டுரை. புறப்பொருள்ல நெடுமொழி கூறல், நெடுமொழி வஞ்சி, இதோடெல்லாம் தொடர்புடைய அணி இது. தன் மேம்பாட்டு உரை அணி. தான் தன் புகழ்வது தன் மேம்பாட்டுரை, வேறொன்று கிடையாது. தான் தன் புகழ்வது தன் மேம்பாட்டுரை. அடுத்து பரியாய அணி, 20வது. கவிஞன் தான் கூற கருதிய ஒன்றை இடம் கருதி பிரிதொன்றால் அப்பொருளை விளக்குவது பரியாயம். பரியாயம்னா சாமர்த்தியமா சொல்ற வார்த்தை, வேற ஒண்ணும் இல்லை. சாமர்த்தியமா சொல்றது பரியாயம் என்றால் சாமர்த்தியமாக அறிவிக்கும் வார்த்தை. உங்க ஆசிரியருக்கு முன்பா, அதான் உங்களுடைய மாணவரை மற்றொரு ஆசிரியர் கேள்வி கேட்கிறார். திடீர்னு மாணவர் சற்று தடுமாறுறார், பதில் சொல்லாம. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயா, இவர் தாங்க இந்த வகுப்புலயே நல்லா பதில் சொல்லுவாருங்க, இன்னைக்கு காலையில இருந்து ஏதோ உடம்பு சரியில்லை போல, அதனாலதான் அவர் சரியா சொல்லல அப்படின்னு அவருடைய திறமையை வெளிப்படுத்துறோம், சாமர்த்தியமா அவருடைய ஆற்றலை சொல்றோம். இடம் கருதி மற்றொன்றால் ஒன்றை விளக்குவது. நான் உதாரணத்திற்காக இக்காலத்தோடு பொருத்தி சொன்னேன், நீங்க இலக்கியத்துல இருக்கிறத பார்த்துக்கோங்க. கருதியது கிளவாது அப்பொருள் தோன்ற பிரிது ஒன்று உரைப்பது பரியாயம்மை. இந்த வரையறையை நாம தெரிஞ்சுக்கணும். கருதியது கிளவாது அப்பொருள் தோன்ற பிரிது ஒன்று உரைப்பது. முக்கியமான அணி இதுவும். பிரிச்சு கொடுக்குறேன், எல்லாமே விதியிலிருந்து பிரித்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கருதியது கிளவாது அப்பொருள் தோன்ற பிரிதொன்று உரைப்பது. கருதிய ஒன்றை வெளிப்படுத்தாம, ஆனா அந்த பொருளை வெளிப்படுத்துவதற்கு மற்றொன்றை சொல்லுவது பரியாய அணி. பரிந்து பேசுறது, ஒருத்தருக்காக பரிந்து பேசுவது.
வக்காலத்து வாங்குறதுன்னு சொல்லுவோம் இல்ல இன்றைக்கு. நான் அவருக்காக பரிஞ்சு வரீங்களா என்று. சரி, 20 அணிகள் நம்ம பார்த்திருக்கோம். மற்றது எல்லாமே வகைகளே கிடையாது, பெரும்பான்மையா கிடையாது, நேரடியா சொல்லக்கூடியதுதான். இப்போது இதுவரைக்கும் நடத்தின பகுதியை சற்று அப்படியே மீள்பார்வை செய்வோமா? நெடுமொழி கூறல், நெடுமொழி வஞ்சி என்பதோடு தொடர்புடைய அணி தம் மேம்பாட்டுரை. தன் மேம்பாட்டுரை. 8 வகை சுவைகளை விளக்கும் அணி, மெய்ப்பாடுகளை விளக்கும் அணி சுவையணிங்க ஐயா. சுவையணி. உள்ளத்தில் நிகழும் ஆர்வத்தின் காரணமா நிகழ்ச்சிகளை மிகுதிப்படுத்தி கூறுவது அணி அல்லது ஆர்வ மொழி அணி. சரி. தன்னோட மெய்ப்பாட்டு உணர்விற்குரிய உண்மை காரணத்தை மறைத்து வேறொன்றை சொல்றது லேசவணி. இலேசவணி மெய்ப்பாடு. கருதியது கிளவாது அப்பொருள் தோன்ற பிரிதொன்று உரைப்பது பரியாய அணி. பரிந்து பேசுவது பரியாய அணி. 2 பொருள்களுக்குள் உயர்வோ தாழ்வோ தோன்ற உரைக்கும் அணி வேற்றுமை அணி. கவிஞன் ஒரு வினைக்கான காரணத்தை குறிப்பாக புலப்படும்படி இயல்பாக உரைப்பது விபாவனை அணி. விபாவனை. நுவலா நுவர்ச்சி என்று அழைக்கப்படும் அணி ஒட்டணி. ஒட்டணி. வியப்பு அணி என்று அழைக்கப்படுவது அதிசயவணி. ஊம போலி எனப்படும் அணி காரணத்தோடு காரியத்தை சேர்த்து சொல்லும் அணி ஏது அணி. பிரிது மொழிதல் எனப்படும் அணி பிரிது மொழிதல். ஒட்டணி. ஒட்டணி. இதுல ஒட்டணி தாங்க முக்கியமானது. அந்த வகை வேறு பெயர்கள்ல பிரிது முடிதல், நுவலா நுகர்ச்சி, உள்ளுரை, ஓமப்போலி. ஒரு பொருளை சிறப்பிக்க உலகமறிந்த மற்றொரு பொருளை எடுத்து காட்டுவது ஒரு பொருளை சிறப்பிக்க உலகமறிந்த மற்றொரு பொருளை எடுத்து காட்டுவது இல்லை இல்லை. விபாவனை. விபாவனைக்கு நாம் என்ன வரையறை பார்க்கிறோம், எப்படி பொருந்தது சற்று பாருங்க. விபாவனை அப்படிங்கிறது உலகறி காரணம் இல்ல. விபாவத்துல உலகறி காரணத்தை ஒழிச்சிடறோம், அதுக்காக மற்றொன்ற இயல்பாவோ குறிப்பாவோ சொல்றோம். ஆனா இப்ப நாம கேட்டது உலகம் அறிந்த பிரிதொரு பொருளை எடுத்து காட்டுறது. விபாவனை அணியில ஆமா வேற்று பொருள் வைப்பணி. சரி, விபாவனை அணியில உலகம் அறிந்த காரணத்தை விட்டுறோம், அதற்காக மற்றொன்றை குறிப்பாவோ இயல்பாவோ எடுத்து சொல்றோம், அது விபாவனை. ஆனா உலகமறிந்த ஒரு பொருளை எடுத்து காட்டுவது வேற்று பொருள் வைப்பு அணி. சரி, ஒரு பொருளுக்கு ஓமையை உறுதியாக சொல்லாமல் இதுவோ அதுவோ என ஐயம் தோன்ற உரைப்பது ஓமையை உறுதியாக சொல்லாமல் இதுவோ அதுவோ என ஐயம் தோன்ற உரைப்பது ஐய ஓமை அணி. இதற்கு இதுவே ஓமையாகும் என்று துணிந்து சொல்லுவது அதான் துணிவுதான் நியமம் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நியமனம் நியம ஓமை அணி. பொருளை உயர்த்தியோ
ஓமத்தை பழித்தும் சொல்லுவது. பழித்தல்னா நிந்தை, நிந்திப்பது. நிந்தை ஓமை. நிந்தை, ஆமா. ஒரு பொருளுக்கு வேறொரு பொருளை உவமையாக சொல்லி பிறகு அதை மறைத்து பொருளையே கூறி முடிப்பது. உண்மை ஓமை. உண்மை ஊமையணி. ஊமையணியின் வகைகள் 24. உருவக அணியின் வகைகள் 15. 15. தன்மை அணியின் வகைகள் தன்மை அணியின் வகைகள் 4. தீவக அணியின் வகைகள் 12. அர்த்தாந்திர நியாசம், அர்த்தம் அந்தரம் நியாசம், அர்த்தாந்திர நியாசம் என்று அழைக்கப்படும் அணி வேற்றுமை பொருள் வைப்பணி. ஆமா, வேற்று பொருள் வைப்பணி. சரிங்க. இது வகுப்பு காலம் சற்று கூடுதலாகவே இந்த அணி எடுத்துக்கிட்டாலும் அந்த அளவுக்கு செய்திகள் இருக்கு இதுல, அதனாலதான் நேரம் கூடுதலா இருக்கிறது. சரி, நம்ம அடுத்த செய்தியை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு தேர்வு உண்டு. நாளைக்கு 7 மணிக்கு வேறொரு நிலையில நண்பர் ஒருத்தர் பேசுறாங்க. அந்த இணைப்பு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒரு 7 to 8 நீங்க அதை கவனிச்சுட்டு கூட அடுத்து தேர்வை எதிர்கொள்ளலாம். சரி, வேறு கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.